பரவாயில்ல, நல்லா தான் எழுதியிருக்க. நடந்த சம்பவங்கள் எல்லாம் வரிக்கு வரி அப்படியே எழுதியிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இது கதை இல்ல, உண்மையா நடந்த சம்பவம். தானியா, அந்த 4 பேரும் உனக்கு செஞ்ச கொடுமைக்காக நீ அவங்கள கொன்னுட்ட இல்ல? இந்த சம்பவம் நடந்தப்ப கூட நீ சிட்டில இல்ல, கிராமத்துல இருந்த. அதை இல்லன்னு மறுக்க போறியா? உன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இந்த ஊரே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீ எதுக்காக அந்த கிராமத்துக்கு போன? டெல்மி தானியா, டெல்மி. கதை நல்லா அமையறதுக்கு அமைதியான இடம் தேவை மேடம். அதுக்கு தானே அங்க போயிருந்தேன். புத்திசாலித்தனமா போய் சொல்றேன். உனக்கு கதை எழுத மட்டும் தெரியல, நல்லா கதை விடவும் தெரியுது, அப்படிதானே? தானியா, இப்போது செஞ்ச தப்பு ஒத்துக்கிறியா? நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேனே. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. லைட் டிடெக்டர் டெஸ்ட்ல எங்களோட அப்ரோச் ரொம்ப கடுமையா இருக்கும். முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. ஓகே தானியா, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்க. சாமர்த்தியமா நடக்கிறதா நினைச்சு சிக்கல்ல மாட்டிக்காத. She is very smart. உண்மையிலேயே அவ மனச ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருக்கா. லைட் டிடெக்டரால கூட உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் சார். அவ கொலை செஞ்சதை நிரூபிக்க முடியலன்னா சட்டத்தில இருந்து அவ தப்பிச்சிருவா. குற்றவாளிங்க என்னதான் சாமர்த்தியசாலியா இருந்தாலும் அவசரத்துல ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருவாங்க. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. இந்த கேஸ்ல சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, எப்படியும் அவ தப்பிக்க தான் போறா. ஷிட். ரிவெஞ்ச் பொருத்தமான டைட்டிலா தான் வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில வர கதாநாயகி அவதான். இன்ஸ்பெக்டர் சார், தானியா வீட்டை இமிடியேட்டா சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. அரெஸ்ட் பண்ணாம ஹையர் அபிஷியல் சர்ச் வாரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ பாப்புலர் ஃபிகர். புரிஞ்சதில்ல? எஸ் சார். கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஓகே சார். இது ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான். நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். லைட் டிடெக்டரையே ஏமாத்துற அளவுக்கு உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்க. தானியா, உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவிடன்ஸ் இல்லாததுனால எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி ஹெல்ப் பண்ணலாமே. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஏதோ கற்பனையில எழுத போக அது உண்மையா நடந்துருச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது உன் முதல் நாவல். முதல் நாவல்லயே நீ ரொம்ப பாப்புலர் ஆயிட்ட. பை தி பை, நீ எழுத போற அடுத்த நாவல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? தைரியமா சொல்லு, விஷயம் வெளியே போகாது. நான் எழுதுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிற அடுத்த நாவல் கூட மர்டர் மிஸ்டரிய பத்தி தான். கதையோட அவுட்லைன் ரெடி பண்ணிட்டேன். அதுல ஒரு சிபிஐ ஆபீசரும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க. அவங்க ஒரு கொலை கேஸை விசாரிக்கிறாங்க. ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த கதையில வரப்போற சம்பவங்களும் உண்மையாக போகுதா? ஐ மீன், நீ முதல்ல எழுதின நாவலான ரிவெஞ்ச் மாதிரி இதுவும் உண்மையாக போகுதான்னு கேட்டேன். சொல்ல முடியாது, உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? சரி, நீ சொல்ற மாதிரி உன் நாவல் கற்பனை கதையாவே இருக்கட்டும். அந்த ஹீரோயினுக்கு உன் பேரை ஏன் வச்ச? நீங்களே சொல்லிட்டீங்க இது என்னோட முதல் நாவல்னு. அதனாலதான் ஹீரோயினுக்கு என்னோட பேரை வச்சேன்.
அதோட இந்த உலகத்துல என் பேரை விட அழகான பேரு வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும் தானியா. உன்னோட முதல் நாவலையே நீ ரொம்ப நல்லா எழுதிட்ட. ஆனா அந்த கதையில வர ஹீரோயினுக்கும் உனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அந்த கேரக்டரே நான் தானே.